அங்க பேசப்பட்ட விஷயம் வந்து பேசப்பட வேண்டியதுதான். ஏன்னா இன்னைக்கு பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே தகதகன்னு ஆடிட்டு இருக்கு. அப்ப இந்த மேடையில் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னா, ஆடியோ லான்ச்ல கொஞ்சம் ஸ்பைசியா பேசுறோம்னா அது படத்தை ஒன்று பூஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன பேசினாலும், நீங்க பால் குடம் எடுத்துட்டு 10 ரவுண்டு உருண்டாலும் படம் நல்லா இருந்தாதான் வரும். ஆனால் கட்டாயமா ஒரு வெறுப்பு இருக்கும். என்னடா வந்து நம்மளை மீறி போறானேங்கிறதும் ஒண்ணு இருக்கும். அதற்கு ஏற்றார் போல் அவரும் நடந்துக்கிறார். எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க, இதுவரைக்கும் நீங்க கொடுத்த சம்பளம்லாம் வேற, இனிமே என் லெவல் வேற. ஏதோ ஒரு வகையில எரிச்சல் ஆகுறான். தனுஷை பார்த்தா எரிச்சல் ஆகுறான், சிவகார்த்திகனை பார்த்தா எரிச்சல் ஆகுறான், சிம்புவை பார்த்தா எரிச்சல் ஆகுறான், யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது. அவ்வளவு பேரும் வேலை பார்க்குறாங்க ரிசர்வ் பேங்க் மாதிரி. எவ்வளவு வன்மம் அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில வரும். நீங்க அப்படியே மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் சவுப்பா இருக்கும். அந்த அளவுக்கு வன்ம கூடனா அது இருக்கும். அக்காட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் அந்தரன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர் கூட சினிமா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தோம்னா கரண்ட் ட்ரெண்டிங்னா நேற்று வந்து நம்ம இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. நம்மளோட தனுஷ் என்ன பேச போறாரு, நான் ஆஃப்டர் குபேராக்கு அப்புறம் வராரு, என்ன பேச போறாரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்புனா எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா அவரோட மேனேஜர் ஸ்ரேயாஸ் பேசின விஷயம் தான் ரொம்ப பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, யாராக இருந்தாலும் வந்து நேராக வந்து அடிங்கப்பா, ஏன் முதுகு பின்னாடி வந்து அடிக்கிறீங்க, ஃபேமஸ் ஆகணும்னா 2 வழி இருக்கு, ரத்தம் சிந்தி உழைக்கலாம், உச்சத்தலைவர் அடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, டி தான் இது எல்லாத்தையும் பேச சொல்லியிருக்காரு. அவர் பேசினாலே இன்னும் பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். அதனால மேனேஜர் விட்டு நீ சும்மா 2 வார்த்தை பேசி விடு அப்படின்னு சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்ப்பீங்க? கட்டாயமா ஒரு மேனேஜர் வந்து அவருடைய ஹீரோ சம்மதம் இல்லாமல் பேசவே முடியாது. அவர் பேசினாருன்னா மறுநாள் அவர் இருக்க முடியாது. அது வந்து ஸ்ரேயாஸுக்கும் தெரியும். 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தா கூட ஒருவர் சம்மதம் இல்லாமல் அவருக்காக பேசுவதுங்கிறது இங்கே பெரும்பாலும் இருக்காது. ஸோ அதனால வந்து தனுஷ் சொல்லி தான் அவர் பேசியிருப்பாருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அதே நேரத்தில் அங்கே பேசப்பட்ட விஷயம் வந்து கட்டாயமாக பேசப்பட வேண்டியது தான். ஏன்னா இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே தகதகன்னு ஆடிட்டு இருக்கு. அது இப்போ ஒரு போக்கிடம் இல்லாமல் தவிக்கிற சூழ்நிலை தான் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஓடிடி வந்துருச்சு, நிறைய ஆடியன்ஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க. தியேட்டர்களுக்கு மக்கள் வர்றதுங்கிறதே ரொம்ப சொற்பமாக மாறிடுச்சு. ரொம்ப செலக்டிவாக படங்களுக்கு உள்ளே வராங்க. அவங்க எதிர்பார்க்கிற படங்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா ஒரேடியாக அடித்து ஒரே நாளில் காலி பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த நடிகர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, அது வந்து படத்தை மேலும் ஓட விடாமல் பண்ணுது. அப்போ இந்த மேடையில் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னா இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாரோ ஒரு 3rd பர்சன் வந்து தனுஷை விமர்சிக்க போகிறது இல்லை. இங்கே ஒரு ரசிகன் யாரோ ஒரு கிராமத்தில் தனுஷை படம் பார்க்குறான்னு வைங்களேன், நல்லா இருந்தால் கைத்தட்ட போகிறான், நல்லா இல்லைன்னா கொடுத்த 100 ரூபா தண்டம்னு போயிடுவான். ஆனால் இங்கே பர்பஸாக ஒருத்தருடைய கேரக்டர் அடிக்கிறாங்கல்ல, இது பின்னால் வந்து ஒரு காரணம் இருக்குது. இங்கே ஒரு கூட்டம் வந்து அதற்காக இயங்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கூட்டத்திற்கு நான் உங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்வது மாதிரியான ஒரு உரையத்தான் அதை நான் பார்க்குறேன். இன்னொன்று, இண்டஸ்ட்ரி ரொம்ப கவனமாக இருங்க, இதற்குள் தலையிட வேண்டிய கடமை வந்து பெரிய தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது. இன்னைக்கு பெரிய சங்கங்கள் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது. நமக்கு நாமளே வந்து நம்ம வீட்டுக்கு பற்ற வச்சுக்கிறோம், நெருப்பு கழிச்சு நம்ம வீட்டு கூரையிலே போட்ட மாதிரி சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோங்கிறத அந்த சங்கங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, எல்லா நடிகர்களுக்கும் 19 ரூபா இன்னைக்கு யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ ஒரு அறிவுறுத்தல் இவங்க கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற போட்டியை பொது வெளியில் கொண்டு வந்து படத்தை காலி பண்ணிடாதீங்க, இந்த சண்டை சத்திரவை முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரும் தொகை இதற்காகவே செலவு பண்றாரு. அது இன்னொருத்தர் படத்தை அடிக்கிறதுக்காக இருக்கலாம், தன் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஆனால் தன் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு நடக்கும்போது பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனால் இன்னொருத்தர் படத்தை அடிக்கிறதுக்கு செலவு பண்றாங்கல்ல, அதை விட அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது. அது இங்க நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் நேற்று ஸ்ரேயாஸ் மேடையில் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஒரு விதமான அட்வான்டேஜும் பார்க்கலாம்ல. இது மாதிரி ஆடியோ லான்ச்ல கொஞ்சம் ஹார்ஷா பேசுறோம், ஸ்பைசியா பேசுறோம்னா அது படத்தை ஒன்று பூஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? அந்த ஐடியாலஜில பேசுறோம். நீங்க என்ன பேசினாலும், நீங்க பால் குடம் எடுத்துட்டு 10 ரவுண்டு உருண்டாலும் படம் நல்லா இருந்தா தான் ஓடும். என்ன தனுஷுக்கெல்லாம் அந்த விளம்பரம் தேவையே கிடையாது. பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்? தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு கூட்டம் வந்து பார்க்க போகுது. அதே மாதிரி தனுஷ் அளவுக்கு இன்னைக்கு பல நடிகர்கள் இங்க இருக்காங்க. ஒரு சீப் மென்டாலிட்டி வேண்டாங்கிறேன் நான். இப்போ ஸ்ரேயாஸ் பேசுனது அதற்காக தான் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன்.
அப்படி அவர் பேசலை. அவர் இதுக்காக தான் பேசினாருன்னு நான் சொல்ல வரல. அப்படி பேசினா அது படத்துக்கு உதவாது. படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அது ஓடும். நீங்கள் சின்ன படமோ பெரிய படமோ படம் நல்லா இருந்தால் அது ஓடும். அதற்காக நீங்கள் தனி மெனக்கடலாம் தேவையில்லைங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாருமே சொல்றது என்னன்னா, அவர் எந்த ஆக்டரை குறிப்பிட்டு பேசுறாங்கன்னா ட்விட்டர்ல பேசுறாங்க, சிவகார்த்திகேயனை குறிப்பிட்டு தான் பேசுறாங்க, அவர் தான் இடைஞ்சல் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக பேச்சு போயிட்டு இருக்கு. உண்மையா சார்? அது அவர் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், பட் அதுதானான்னு எனக்கு தெரியாது. இருக்கலாம். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து தனக்கு கீழே இருந்தவர் ஒருத்தர் மெல்ல மெல்ல மலர்ந்து மேலே வந்துட்டாருங்கிற ஒரு கோபம் தனுஷு கட்டாயமாக இருக்கும். ஏன்னா இப்போ அவர் எதிர்பார்க்காத ஒரு வேகத்தில் அவர் வந்துட்டார். அதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் அவர் வச்சிருக்கிறார். இப்போ ஒரு ஈகோ இல்லாமல் போய் ஒருத்தரை பார்க்கறது, அவரோடு பழகிறது, ஒரு டைரக்டரோட பழகிறது, ஸோ இதெல்லாம் அவர் பண்ணுறாரு. அது இல்லாமல் இந்த அது தனி. கடைசி நேரத்தில் அவர் படத்துடைய சம்பள பிரச்சனை வந்ததுன்னா அதை விட்டு கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து சிவகார்த்திகனுடைய ஒரு குட் சைனாக இருக்குது. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காரு மேலே. ஆனால் கட்டாயமாக ஒரு 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 வெறுப்பு இருக்கும். என்னடா வந்து நம்மளை மீறி போறானேங்கிறதும் ஒன்று இருக்கும். அதற்கேற்றார் போல் அவரும் நடந்துக்கிறார். இப்போ தனுஷ் வந்து ஆரம்பத்தில் ஒரு 2 படம் சிவகார்த்திகேயனை வந்து பெருசாக வளர்த்து விட்டார். இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா சிவகார்த்திகேயனுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்துருங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த படத்துக்கு அவர் போடுற இன்புட் வந்து சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட்டை தாண்டியது. அப்போ தன் படம் நல்லா வரணுங்கிறது ஒன்று, இந்த பையன் நல்லா இருக்காரு நல்லா வரட்டுமே அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. அப்படி நாம் நினைக்கிற ஒருத்தர் வந்து நம்முடைய கை மீறி போகிறாருங்கிறது தான் தனுஷுடைய கோபமாக இருக்குது. அவர் என்னென்னா என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் சம்பளம் பேசுகிறார். எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சம்பளம்லாம் வேறு, இனிமேல் என் லெவல் வேறு, அப்போ எனக்கேற்ற சம்பளத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு கோபம் வருது. அது எப்படி வந்து என்கிட்டே நீ சம்பளம் பேசுறியா, அங்கே அந்த விரிசல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ந்து தனுஷுக்கு எதிராக அவர் சில பின் வேலைகள் பண்ணுறதெல்லாம் இங்கே நடக்குது. சோசியல் மீடியாவில் வந்து ஆட்களை தூண்டி விட்டு பண்ணுறதெல்லாம் நடக்குது. பட் இந்த விஷயத்தில் அவர் தான் அது பண்ணாராங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. இதெல்லாம் நடக்குதுங்கிறதுனால நடந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பொதுவாகவே நம்மளோட தனுஷாருக்கு அகேன்ஸ்டாக சில குரூப் பேசுவாங்க. அப்போ யார் விவாகரத்து நடந்தாலுமே தனுஷுன்னு சொல்லி பேசுவாங்க. அப்படின்றப்ப இப்போ சமீப காலமாக சிவகார்த்திகேயன் மேலே டார்கெட் பண்ணுறாங்க, இவரு தான் காரணம் அப்படின்னு. அவர் மேலே ஏன் இப்படி ஹேட் கிரியேட் ஆகுது? இல்லைங்க, அது வந்து இங்கே சோசியல் மீடியாவில் பல பேர் மென்டல் கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன்னா அவருக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்குது. அவர் ஒரு தவறு செஞ்சார், அதை வந்து இப்பவும் நான் உறுதியாக இருக்கேன், அவர் செய்தது தவறு. ஆனால் இன்னைக்கு அதை நினச்சி மனம் வருந்திருப்பார், திருந்திருப்பார். ஏதோ ஒரு எமோஷனில் நம்ம பண்ணிட்டோம், இனிமேல் அதை செய்யக்கூடாதுன்னு அப்படி நினச்சிருக்கலாம். அது வேற. வழிக்கு விழுறதுங்கிறது எல்லாருக்கும் இயல்பானது. விழுந்துட்டாரு, திரும்ப அதற்கப்புறம் தொடர்ந்து செய்கிறாராங்கிறது தான் நான் என்ன சொல்ல வரேன்னா. இப்போ அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது அவருடைய குடும்பத்தை அது பாதிக்கும். இங்கே தனுஷை பற்றி சொல்லும்போது தனுஷுக்கு 2 விவரம் அறிந்த பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ நம்ம அப்பா இப்படியா அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா எப்படி மதிப்பான்? அப்போ நீங்க போற போக்கில் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ சண்டை போட்டா அதுக்கு தனுஷ் தான் காரணம், சிவகார்த்திகேயன் தான் காரணம்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இழிவா இருக்கு. அது இங்க பல பேர் சர்வசாதாரணமா பண்றான். அதுக்கு பின்னால இந்த இது இருக்கு, பணத்தை வாங்கிட்டு பண்றது, தொடர்ந்து இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம அடிக்கிறது, ஏதோ ஒரு வகையில எரிச்சலாகிறான். தனுஷை பார்த்தா எரிச்சலாகிறான், சிவகார்த்திகேயனை பார்த்தா எரிச்சலாகிறான், சிம்புவை பார்த்தா எரிச்சல் ஆகிறான், யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது எனக்கு. அப்போ வாயில வந்தது எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கானுங்க. சார் அதே மாதிரி தனுஷ் சார் பேசின விஷயமே கொஞ்சம் ஆதங்கத்தை தான் அவர் கொட்டிருந்தாரு. முக்கியமான விஷயத்த ஸ்ரேயாஸ் பேசியிருந்தாலுமே அவர் பங்கு கொஞ்சம் கொட்டிருந்தார். ஒரு 30 பேர் 300 ஐடி வச்சுட்டு இப்படிலாம் பண்றாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பணம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் யாரை சார் சொல்றாரு? இல்லை, இங்க யாரையும் நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே வச்சிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எல்லா நடிகர்களும் இந்த ஐடி விங்குன்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்கிற வேலை. எல்லா அரசியல் கட்சிகளும் பெரிய அளவு இதை பண்றாங்க. இப்போ எனக்கு தெரிந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி 900 பேரை வச்சிருக்கு ஐடி விங்கில். 900 பேருக்கும் மாச சம்பளம் கொடுத்து தனித்தனியாக கம்ப்யூட்டர் கொடுத்து அவ்வளோ பேரும் வேலை பார்க்குறாங்க, ரிசர்வ் பேங்க் மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு வன்மம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும். நீங்கள் அப்படியே மேலேருந்து சேட்டலைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் சிவப்பா இருக்கும். அந்த அளவுக்கு வன்மை கூடனா அது இருக்கும். இன்னொருத்தனை ஒழிச்சிடணுங்கிறதுல அப்படி வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
அதில் ஒரு 1% இந்த நடிகர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போதான் ஸ்டார்டிங். இது இன்னும் போகும், இன்னும் ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன். கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகும். என்னன்னா இது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஒரு படத்தை காலி பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஒருத்தன் கேரக்டர் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் பெண்கள் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா அந்த ஹீரோவை ரசிக்க மாட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் மீது ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு இல்லை, அதற்கப்புறம் நீங்கள் பல பெண்கள் அவரை தவறாக சோசியல் மீடியாவில் பேசுனதை நான் பார்த்தேன், நம்ம கேட்டோம் இல்லையா. ஸோ அப்போ பெண்களுடைய ஓட்டு எப்படி அரசியலில் முக்கியமோ அதுமாரி பெண்களுடைய ஆதரவு வந்து சினிமாவில் முக்கியம். இப்போ அவங்கெல்லாம் வந்து தியேட்டருக்கு வரும்பொழுது தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த ஏரியாவை அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவன் கேரக்டரை அவன் கேரியரே காலி பண்ணிடலாமே. ஸோ அதுவும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதைத்தான் மூணு அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. சார் உங்க இன்டர்வியூக்குள்ளே ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபேன் ஒருத்தர் கேட்டிருந்தது என்னன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில ஹீரோஸ் ஒத்துமையா இருக்காங்க. இப்போ தெலுங்கா இருக்கட்டும், இப்போ அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆனப்போ எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அவரோட துக்கமாக இருக்கட்டும் சுகமாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் போய் பங்கு கொள்கிறாங்க. நம்ம ஹீரோஸ் ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க? நம்ம இன்னைக்கு 1000 கோடி அடிக்குது, 1000 கோடின்றதே இன்னும் கனவாக தான் இருக்கு. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன சார் பேசுறீங்க, ஏன் இப்படி எல்லாம் ஹீரோஸ் ஒருத்தர் கடிக்கிறது? இல்லை அதுதாங்க, அதாவது ஒரு பரந்த மனசு இங்கே கிடையாது. இப்போ அவரும் நடிக்கிறாரு, நானும் நடிக்கிறேன். அவர் தேர்ந்தெடுத்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு வெற்றி வருது அல்லது தோல்வி வருது, அது அவர் தலையெழுத்து அப்படின்னு இங்கே போகிறதே கிடையாது. அதில் நீ வந்து மேலும் எண்ணெயை ஊற்றி அதை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுங்கிற எண்ணம் தான் இங்கே பல பேருக்கு இருக்குது. இப்போ வேறு இண்டஸ்ட்ரியில் அது கிடையாது உள்ளபடியே. இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கிடையாது, மலையாளத்தில் கிடையாது, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அங்கே இங்கே தான் இவ்வளவு வன்மம். ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு உன்ன மாதிரி ஒரு நண்பன் உண்டாங்கிற அளவுக்கு நிற்பாங்க. இதை பார்க்குறவங்க நம்மளை பிடிச்சிட்டுவாங்க, ஏய் 2 பேரும் எப்படி இருக்காங்க, நீங்கள் தான்டா சொல்கிறீங்க 2 பேருக்கு சண்டைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் அப்படி தனியாக அந்த பக்கம் போய் காரில் உட்காரும் பொழுது இவனை அவன் திட்டுவான், அவனை இவன் திட்டுவான். இதுதான் நடக்கும். இது வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இந்த மனப்பான்மை எப்படி வந்துச்சு, ஏன் வருதுன்னே புரியல. சார் இட்லி கடையை பற்றி பேசுகிறோம், ஒரு கொஞ்சம் ஹைப்பே இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. மதராசி படத்துக்கும் அதான் நடந்தது, கடைசி வரைக்கும் சட்டிலாகவே வச்சுருந்தாங்க. இட்லி கடைக்கு அப்படி இருக்கும்னு தோணுது சார். இல்லை, இட்லி கடை வேற, மதராசி வேற. இப்போ மதராசி படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு ஆக்ஷன் படங்கிற மாதிரி வந்துருச்சு. ட்ரெய்லரும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வந்துச்சு. பட் இட்லி கடையில் அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் மதராசியுடைய ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா சண்டை விரும்பிகள் போகிற படம் போல இருக்கு, டமால் டுமால் சுட்டிட்டு வைக்கிறாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ அதற்கேற்ற கூட்டம் தான் முதல்ல உள்ளே வரும். பட் இட்லி கடைக்குள்ள அந்த ஸ்டில்லே வந்து ஒரு கதை சொல்லுது. அவர் வேட்டி சட்டை ஒரு துண்டு கையில் ஒரு லக்கேஜ் அப்படி பார்க்கும்போது அடடா இது என்னவா இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லை. அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஓப்பனிங் வரும் பாருங்க. நீங்கள் தனுஷுங்கிறது தாண்டி அந்த இட்லி கடை டைட்டிலு, அந்த பேனரு, அந்த ஸ்டில்லு, இது எல்லாமே ஒரு கூட்டத்தை உள்ள வர வைக்கும். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சொன்னேன். நன்றி. நன்றி.